சுனாமி தாங்க இது. இன் எசன்ஸு அமைதியாக வந்து அடித்து காலி பண்ணிடுச்சு. சில மாவட்டங்கள்லாம் ஒன்று கூட இல்லாத ஆயிடுச்சு திமுக. அதாவது கேடிசிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை. இதில் வந்து மிகப்பெரிய சேதாரத்துக்கு ஆளாயிடுச்சுங்க. இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே போல் வட தமிழ்நாடு பல வினோதங்கள் நடந்திருக்கு. 14 அமைச்சர்கள் வந்து மண்ணை கவி இருக்காங்க. 114 ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் டெபாசிட் இழந்திருக்காங்க. மொத்தம் 23 பெண் எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க அசம்பிளியில். அதில் 13 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கால் வந்து பெண்களுக்காக உரிமை தொகை, பிங்க் பஸ், நாங்கள் தான் பெண்கள் ஓட்டம் அல்ல போகிறோம்னு சொன்ன திமுகவுக்கு ஒரு பெண் எம்எல்ஏ கூட கொடுக்கல மக்கள் என்பது சரியான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கே ஷாக் கொடுத்தது என்னன்னா, கொளத்தூரில் வந்து ஸ்டாலினுடைய தோல்வி. முதல் சுற்றுலேருந்து பின்னிலையில் இருந்தாருங்க. அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவர், சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கிறவர் தோற்று போகிறதுன்றது வந்து சர்வசாதாரணமான. அதுவும் சென்னை எங்கள் கோட்டை. விஜய் ஒரு ஓட்டை பெருசாக போட்டுக்கிறாருன்னு தெரியும், இந்த அளவுக்கு பெரிய ஓட்டையை போடுவாருன்னு. விளம்பரங்கள் ஐயோ 1000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. மக்கள் வரி பணம் அவங்க அண்ணா அறிவாலயத்திலேருந்து எடுத்து பண்ணல. இன்னும் டிவியை திறந்தா 2.2 திராவிட மாடல், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் ஆட்சி நடக்குது. நாங்கள் யூடியூப்ல ஏதாவது ஒரு காணொலியை பார்க்கலான்னா பான்னு வந்து இவங்க தான் பேசுகிறாங்க. தொடரட்டும் எங்கடா தொடர விட்டாங்க. ஆளுங்க தொலையட்டும் ஜனங்க முடிச்சிட்டாங்க. வருஷம் பூரா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், மக்களுக்கும் செய்ய மாட்டேன், சட்டசபையிலும் செய்ய மாட்டேன், நல்லா பொழப்ப நடத்திட்டு இருந்துட்டு அந்த கடைசி ஒரு 30-45 நாள் பஸ்ஸை எடுத்துக்கிட்டு உழைப்புன்னு டீ குடிக்கிறது, ரன்னிங் ரேஸ் போகிறது, வாக்கிங் போகிறது, அப்படியே வந்து ஊரா தொகுதியாக போனால் ஓட்டை போட்டுருவாங்கன்ற ஒரு தவறான கணிப்பு வச்சுருந்தாங்க பாருங்க. என்னங்க அவர் உழைக்கவே இல்லைங்க. அவர் எத்தனை தொகுதி இங்கே போனார்? நீ வராத ராஜா அங்கேயே இரு, நாங்கள் போடுறோன்னு போட்டாங்களா? பதவி பிரமாணம் பண்ணி ஆகணும். ஆனால் அவர் ஒரு இக்கண்ணா வைக்கலாம், ஒரு கண்டிஷன். அதுக்கு கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்குது. 14 நாளுக்குள்ள 2 வாரத்துக்குள்ள நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்கணும்னு சொல்லலாம். அதுக்காக ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் இன்னும் முன்னால் நடக்கலாம். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம் சார். வணக்கம். 2 நாளா வெளியில சூரியனே வரல. நீங்க பண்ண வேலை. அக்னி நட்சத்திரம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் பிறக்குது, சூரியன் உக்கிரமா வெளியே வர போறாருலாம் சேகர் பாபு சொல்லிட்டு இருந்தாரு. சூரியனே 2 நாளா வெளில வர மாட்டேங்குது. ஃப்ரீயா வந்து நான் தான் கிளம்பி வர ஃப்ரெஷ்ஷா போறேன். அப்படியா? இப்படி நானும் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன், அக்னி நட்சத்திரம் பிறந்துடுச்சேன்னு. பட் 2 நாளா சொன்ன மாதிரி மேகமூட்டமா கொஞ்சம் சூரியன் மறைந்து தான் இருக்கு. சரி சார், 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு மிகப்பெரிய ஆச்சரியத்தை இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் அரசியலை விமர்சிக்கக்கூடியவங்களுக்கும் கொடுத்திருக்கு. நீங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல மக்கள் தீர்ப்பா தான் சமீப காலத்துல வந்திருக்கக்கூடிய மக்கள் தீர்ப்பு நியாயமான தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன். பணநாயகத்தை வீழ்த்திய தீர்ப்பாக பார்க்குறேன். பட்டுவாடாக்கள் பண்ணாலும் இனி ஜெயிக்க முடியாது, மக்கள் ஆதரிக்கலைன்னா பணத்தை வச்சு ஜெயிச்சிடலான்னு தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக ஒரு குறுக்கு வழியில் ஜெயிக்கிற அரசியல்வாதிகள் பெருகிட்டு இருந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஓட்டுக்கு வந்து 10,000 கொடுத்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்றத எல்லா தொகுதியிலையும் நான் சொல்ல மாட்டேன். பெரும்பான்மை தொகுதியில் மக்கள் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. பணம் எல்லாம் ஒன்றும் இல்லை, கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குவோம், ஆனால் எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் போடுவோன்னு. ஆனால் இன்னமும் சில தொகுதிகளில் பணம் விளையாடி இருக்கு. குறிப்பாக செந்தில் பாலாஜி, KN நேரு, இப்படி சில பேர் திமுகவில் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னா அதில் பணத்தை வச்சு விளையாடினவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் அது ரொம்ப கம்மி. வருங்காலத்தில் 100% பணத்துக்கு பவர் இல்லாமல் பண்ணுவாங்க வாக்காளர்கள். கொஞ்சம் கொஞ்சமான ஒரே நாளில் மாறிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பட் இது ஒரு நல்ல முன்னேற்றம். பண பலத்தை வைத்து
அதிகார பலத்தை வைத்து ஆட்சியை தக்க வைத்து கொள்ளலாம் என்று இனிமேல் எந்த அரசியல்வாதியும் கட்சியும் கனவு காணாதுன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் இது வரைக்கும் அதிகப்படியான வேஷ்டிகள் தான் இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரியும் செங்கோட்டையனும் நிர்மல்குமார் மட்டும் தான் வேஷ்டி கட்டிட்டு உள்ள போவார். அப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, இளைஞர்கள் அவ்வளவு பேர் உள்ள இருக்கிறாங்க. இந்த மினிஸ்ட்ரி இப்போ இவங்களால ஃபார்ம் ஆகிற இந்த கவர்மெண்ட், இந்த மினிஸ்ட்ரியும் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? அதாவது இந்த மினிஸ்ட்ரி ஒரு நியூ பிளட்டா இருக்கும், யங் ஜெனரேஷன் நியூ பிளட். ஆனா ஓல்டு பீப்புளும் இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், விஎஸ் பாபு, இது போல பழைய அந்த சத்யபாமா திருப்பூர் வடக்குல ஜெயிச்சு அவங்க ஏற்கனவே எம்பி எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அனுபவ ஆட்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பட் த மோர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃப்ரெஷ் ரா அவங்க தான் இருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் கொண்டு போனாங்க. தாவேக்காவுக்கு இது ஒரு அக்னி பரீட்சை தாங்க. மக்களுடைய இந்த அபரிமிதமான நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக விஜய் ஆனால் நிதானமான ஆள். அவர் எந்த விதமான வெற்றியும் அவர் தலை கனத்தை உருவாக்காது. ஸோ வரலாறு காணாத வகையில் தமிழக மக்கள் திரு விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவுக்கும் கொடுத்திருக்கிற இந்த வரவேற்பு, ஆதரவு, அவர் மேலே வச்சிருக்க எதிர்பார்ப்பு, நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பெரும் கடமையும் பொறுப்பும் திரு விஜய்க்கு முழுமையா இருக்குது. அதனால அவர் இனிமேல் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மெஷர்டா யோசித்து தான், அவருக்கு சொல்ல வேணாம், நிதானமானவர். ரொம்ப அவர் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற குரலுக்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்துறவர். நிச்சயமாக அவர் மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்வார். அதாவது எந்த ஒரு ஆளும் அரசியல்வாதியும் இதுவரை செய்யாத விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு 50-60 வருஷமா இருதுருவ அரசியல் தான் இருந்தது. பைப்போலார் பாலிடிக்ஸ், நீ இல்லைனா நான் இல்லைனா நீ, இப்படி இருந்தத இன்னைக்கு அவர் உடைச்சு இதுல நானும் இருக்கிறேன்டா களத்துலன்னு சொல்லி மூன்றாவது சக்தியா நிறைய அட்டெம்ப்ட் நடந்தது. மூன்றாவது அன்னைக்கு தமிழ்நாட்டில் இது ஒன்றும் முதல் அட்டெம்ப்ட் இல்லை, எல்லா அட்டெம்ப்டும் ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர் ஆச்சுங்க. மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த், கமலஹாசன், இப்படி நிறைய அடுக்கலாம் நம்ம. ஆனா எடுத்த எடுப்பிலேயே முதல் தேர்தலிலேயே எம்ஜிஆருடைய அந்த 33% வாக்கு, அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ அனாயசமா கடந்தா இருப்பாருங்க. ஏறத்தாழ 35% வாங்கிட்டார் அவரு. அதே போல எம்ஜிஆர் கூட செய்யாதது மத்திய அரசு, இங்க திமுக ரெண்டையும் எதிர்த்துட்டு இருந்தது இல்ல. திமுகவை எதிர்ப்பதுக்காக அவரு ஜனதா ஆட்சி கிட்ட போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார் மொரார் தேசாயோட. ஆனா இவர் மத்தியில் ஆளும் பாஜக, மாநிலத்தில் ஆளும் திமுகன்னு 2 ஆட்சியாளர்களை எதிர்த்து ஏக காலத்துல ஒரு நிலை எடுத்ததும், உறுதியான நடை போட்டதும், தமிழ்நாட்டை மிக அதிகமான ஆண்டுகள் ஆட்சி செய்த அண்ணா திமுகவை மற்றும் பலர் அப்படின்னு ஒரு கூட்டணியில வச்சு செஞ்சதும் ரொம்ப, அதாவது அசாத்திய துணிச்சல். 2வது அவர் ஒவ்வொரு கூட்டத்தில் முடிக்கும் போதும் கான்பிடென்டா இருங்க, வெற்றி நமதேன்னுவாரு. அது ஏதோ ஸ்டீரியோ டைப்ல எல்லாத்துலயும் ஏதோ அதை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சில பேர் சொல்லுவாங்க உடன்பிறப்பேன்வாங்க, ரத்தத்தின் ரத்தமேனுவாரு எம்ஜிஆர். இவரு நண்பா நண்பி என் இதயத்தில் குடியிருக்கும்னு அப்படி பேசுவாரு. அது மாதிரி இது ஒரு ஃப்ரேஸ் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ரியலி இஸ் சோ கான்ஃபிடென்ட்டுங்க. அதாவது அவருடைய அந்த நம்பிக்கை, மக்கள் மீது அவர் வச்ச நம்பிக்கை, தமிழ்நாட்டு மக்கள் தன்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு அவர் வச்ச அந்த நம்பிக்கை சோ பவர்ஃபுல்லுங்க. ரொம்ப பல வினோதங்கள் நடந்திருக்கு. 14 அமைச்சர்கள் மன்ன கவி இருக்காங்க. 114 ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் டெபாசிட் இழந்திருக்காங்க. மொத்தம் 23 பெண் எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க அசம்பிளியில். அதுல 13 எம்எல்ஏக்கள் தாவேக்கால் பெண்களுக்காக உரிமை தொகை, பிங்க் பஸ், நாங்க தான் பெண்கள் ஓட்ட அல்ல போறோம்னு சொன்ன திமுகவுக்கு ஒரு பெண் எம்எல்ஏ கூட கொடுக்கல மக்கள் என்பது சரியான ஒரு அதிர்ச்சியா இருக்குது. எல்லாத்தை விட எனக்கு என்னன்னா, திமுக தோத்துறோம், விஜய் ஆட்சியை பிடிப்பாரு, தொங்கு சட்டமன்றம் தான் உருவாகும் அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப 10 நாளைக்கு முன்னாலேயே ப்ரிடிக்ட் பண்ணேன். ஆனா எனக்கே ஷாக் கொடுத்தது என்னன்னா, கொளத்தூர்ல ஸ்டாலினுடைய தோல்வி. முதல் சுற்றிலிருந்து பின்னிலையில் இருந்தாருங்க. அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவரு, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கிறவரு தோத்து போறதுன்றது சர்வ சாதாரணமான, அதுவும் சென்னை எங்கள் கோட்டை. விஜய் ஒரு ஓட்டை பெருசா போட்டுக்கிறாருன்னு தெரியும், இந்த அளவுக்கு பெரிய ஓட்டையை போடுவார். எடப்பாடி அவர்கள் கூட
கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் அதிகமா இருக்காரு அவர் தொகுதியில் அப்படிங்கும் பொழுது சிஎம் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய இங்க எடப்பாடி அவர்கள் அப்படி இருக்காரு. ஆனா இவர் இங்க முதல் ரவுண்ட்ல இருந்து பின்னடைவில் இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஜெயிச்சிட்டாங்க அவங்க தொகுதியில, பினராயி விஜயனும் ஜெயிச்சிட்டாரு. இப்படி ஒரு தோல்வியை இந்த தமிழக அரசினுடைய தலைவர் முன்னாள் தலைவரா இருந்தவங்க சந்திச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய சர்க்கிள். அதாவது என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல நேர்காணல சொல்லியிருக்கேன், சிஎம்மா சீஃப் மினிஸ்டரா தனது பொறுப்புல ஃபெயிலியர் ஆயிட்டாரு ஸ்டாலின். அதுல எனக்கு 2 கருத்து இல்லை. பொம்மை முதல்வரா உட்காந்துக்கிட்டு ஒரு 5 பவர் சென்டர்ஸ், மருமகன், மகன், அப்புறம் கனிமொழி, அப்புறம் துர்கா ஸ்டாலின், அப்புறம் அதிகாரிகள் குழு ஒன்று செக்ரட்டேரியட்ல. ஆக்சுவலா ஆட்சியை நடத்துனது வந்து அதிகாரிகள் குழு தான். அதிகாரிகள் தான் நடத்தினாங்க. ஆட்சியில அரசியல்வாதிகளுக்கு எந்த ப்ரோலும் இல்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆகவே ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வாஸ் எ ஃபெயிலியர். அதை நான் ஒத்துக்குவேன். ஆனா எது என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுன்னா, ஸ்டாலின் ஆஸ் அன் எம்எல்ஏ எக்ஸீடிங்லி பெர்ஃபார்ம்டு வெல். அதுல படுதோல்வி அடைஞ்சவர் இதுல வந்து மிகச்சிறந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்தார். எனக்கு வந்து நல்லா தெரியும். ஏன்னா கொளத்தூர் அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நான் பார்த்துருக்கிறேன். அவர் வந்து மாசத்துல ஒரு 3-4 வாட்டி வந்துடுவாருங்க கொளத்தூருக்கு. வந்து அங்க அவங்க நிர்வாகி மக்களை சந்திக்கிறது, அவர் இல்லைன்னா கூட அதுக்கு ஒரு பொறுப்பா ஆட்களை போட்டு தொகுதி பிரச்சனை எடுக்கிறது. எத்தனை பார்க்குகள், எத்தனை மேம்பாலம், ஃப்ளைஓவர்ஸ், கல்யாண மண்டபங்க பயங்கரமா பண்ணியிருக்காருங்க. ஆனா as a MLA, although he performed very well above everybody else, இந்த விசில் புரட்சி இருக்கு இல்லையா, அது அவரை வந்து இந்த அளவுக்கு தூக்கி வீசும்னு நான் நினைக்கல. சுனாமி தாங்க இது. இன் எசென்ஸ் அமைதியா வந்து அடிச்சு காலி பண்ணிடுச்சு. சில மாவட்டங்கள்லாம் ஒண்ணு கூட இல்லாத ஆயிடுச்சு திமுக. அதாவது கேடிசிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, இதுல வந்து மிகப்பெரிய சேதாரத்துக்கு ஆளாயிடுச்சுங்க. இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதே போல வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, அவங்க வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா டெல்டா தாங்க. டெல்டா அதுலயும் கும்பகோணத்துல 30 வருஷமா அதான் எங்க ஊரு உள்ளதில் எங்க கொஞ்சம் பரவாயில்லன்னா டெல்டா தாங்க. மற்ற எல்லா இடத்துலும் அடி வாங்கியிருக்காங்க. பெரும்பாலும் தாவேக்கா கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. அந்த ட்ரெடிஷனல் ஓட்டை உடைச்சு எடுத்துட்டாங்க. அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தது தான் இது. அதாவது தாவேக்கா வந்து எல்லா கட்சிகளிலிருந்தும் வாக்குகளை எடுப்பார்கள், எல்லா கட்சிகளும் வாக்குகளை தாவேக்காவிடம் இழப்பார்கள். ஆனால் எந்த கட்சி எவ்வளவு இழக்கும்ன்றதுதான் பெரிய பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு பாருங்க, சீமான் 4வது இடத்துல தான் இருந்திருக்காரு காரைக்குடியில. அவராவது சட்டசபைக்கு போகணும் நான் உளமாற உண்மையில விரும்பினேன். ஏன்னா சில பேர் ஸ்டாலின் கூட சட்டசபைக்கு போகணும், விஜய் முதல்வர் ஆகணும்ன்றதை நான் எவ்வளவு உளமாற விரும்பினேனோ அதே மாதிரி ஸ்டாலின் வந்து சட்டசபைக்குள்ள போகணும். அவர் வந்து எதிர்கட்சியா உட்கார்ந்து விஜயினுடைய அந்த ஆட்சியை பார்க்கணும் கண்குளிர. சீமான் போன்றவர்கள் ஒரு விவாதத்துக்காக மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்காக இருக்கணும்னு நினைச்சேன். ஆனால் மக்கள் மிக தெளிவாக எதிர்கட்சி தலைவராக கூட இல்லாதபடி பண்ணிட்டாங்க பாருங்க. இப்போ திமுகவுக்கு வந்து அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஸோ சபாநாயகர் வந்து அதை வந்து ஒரு ரெகக்னைஸ்ட் அப்போசிஷன் லீடர் ஸ்டேட்டஸ், கேபினெட் அந்தஸ்து கொடுப்பாரு திமுகவுக்கு. ஆனா பாருங்க, கை கேட்டுது வாய் கேட்டலன்ற மாதிரி திமுகவுக்கு அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைக்குது, ஆனாலும் ஸ்டாலின் ஆக முடியாது. அதே போல இந்த தேர்தலில் நான் ரொம்ப வினோதமா கவனிச்சது என்னன்னா, சாதாரணமா மக்கள் ஆளுங்கட்சியை தண்டிச்சாங்கன்னா எதிர்கட்சியை தூக்கி விட்டுருவாங்க, ஆட்சியில் அமர்த்திடுவாங்க. எதிர்கட்சியை தண்டிச்சாங்கன்னா ஆளுங்கட்சி தொடர்ந்து இருக்கும். ஆனா முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியை கடுமையா தண்டித்தார்கள், எதிர்கட்சியை தூக்கி வீசிட்டாங்களே. போன முறை 66 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எதிர்கட்சி தலைவராக வலம் வந்த எடப்பாடி இன்னைக்கு வந்து ஒரு 20 தொகுதியெல்லாம் இழந்து அந்த அந்தஸ்தையும் பறி கொடுத்துருக்கிறாருன்றது அவருடைய ஆளுமை எந்த அளவுக்கு இருக்குதுன்றது ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ மக்கள் சரியா ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. எப்படி ஸ்டாலின் முதலமைச்சரா ஒரு ஃபெயிலியரோ அதே மாதிரி தான் எடப்பாடி ஆஸ் ஏ அப்போசிஷன் லீடரா எதிர்கட்சி தலைவரா ஃபெயிலியர். பல நாள் அவர் ஒன்றும் ஒரு ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அண்ணாமலை தான் எதிர்கட்சி தலைவர் மாதிரி இருந்தாரு. 4 எம்எல்ஏ வச்சிட்டு இருக்கிற பாஜக தான் ரியல் ஃபைட் கொடுத்தாங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து. இவங்க ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு சில விஷயங்களை உடஞ்சிருக்குதுங்க இந்த தேர்தலில். வருஷம் பூரா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், மக்களுக்கும் செய்ய மாட்டேன், சட்டசபையிலும் செய்ய மாட்டேன், நல்லா பொழப்ப நடத்திட்டு இருந்துட்டு அந்த கடைசி ஒரு 30-45 நாள் பஸ்ஸை எடுத்துக்கிட்டு
உழைப்பு உழைப்புன்னு டீ குடிக்கிறது, ரன்னிங் ரேஸ் போகிறது, வாக்கிங் போகிறது, அப்படியே வந்து வீடா ஒரு ஊரா தொகுதி தொகுதியாக போனால் ஓட்டை போட்டுருவாங்கன்ற ஒரு தவறான கணிப்பு வச்சுருந்தாங்க பாருங்க. என்னங்க அவர் உழைக்கவே இல்லைங்க. அவர் எத்தனை தொகுதிங்க போனார்? நீ வராத ராஜா அங்கேயே இரு, நாங்கள் போடுறோன்னு போட்டாங்களா? ஸோ இந்த தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறது, பரப்புரைகள் நிகழ்த்துவது, அதுவும் விளம்பரங்கள் ஐயோ 1000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. மக்கள் வரி பணம். அவங்க அண்ணா அறிவாலயத்திலேருந்து எடுத்து பண்ணல. இன்னும் டிவியை திறந்தா 2.2 திராவிட மாடல், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் ஆட்சி நடக்குது. நாங்கள் யூடியூப்ல ஏதாவது ஒரு காணொலியை பார்க்கலான்னா பான்னு வந்து இவங்க தான் பேசுறாங்க. தொடரட்டும் எங்கடா தொடர விட்டாங்க? ஆளுங்க தொலையட்டும் ஜனங்க முடிச்சிட்டாங்க. அதனால இந்த தேர்தல் வந்துங்க மக்களின் தீர்ப்பு என்பது அது ஈவி இறக்கம் இல்லாம அவங்க தீர்ப்பு எழுதிட்டாங்க. நேத்தி கொளத்தூர்ல ஒரு ரோட் ஷோ பண்ணும்போது கூட அதுக்கு முன்னாடி நன்றி தெரிவித்தல் அப்படிங்கும்போது பண்ணும்போது கூட முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ட்வீட் போட்டிருக்காரு, 1,50,00,000 வாக்குகளை கொடுத்திருக்கீங்க, நம்மளோட ஜெயிச்சவங்க 1,75,00,000 தான் அப்படிங்கிறாரு. பார்ட்டியா இல்லைங்க. இன்னமும் இந்த ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பை மதிக்கல, பாடம் கத்துக்கலன்னா அது எதிர்காலம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்தேன் அந்த ட்வீட்டு, தமிழக மக்கள் நம்ம கைவிடலன்னா ஏன் உன்னை தூக்கி வெளியே தள்ளிக்கிறான், எதிர்கட்சி தலைவராக கூட இல்லாத நிலையை உருவாக்கி இருக்கிறான். 2வது 50 லட்சம் கிட்டத்தட்ட 1/2 கோடி வாக்குகள் போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கும் குறைஞ்சிருக்குது. நீ பர்சன்டேஜ் கணக்கு அப்பா மாதிரி எடுத்துக்கணும். வென்றால் மக்கள் தீர்ப்பு, ஒரு ஓட்டில் ஜெயிச்சா கூட ஜனநாயக தீர்ப்புன்றது, தோத்தா இந்த சதவீத கணக்கு எடுத்துக்கிறது. ஏங்க 3.5%ன்றீங்களே, 3% தான் வித்தியாசம்ன்றீங்களே. உங்களுக்கு எடப்பாடிங்க எவ்வளவு % வித்தியாசம் இருந்தது 21ல நீங்க ஜெயிக்கும் போது? எத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசமா இருந்தது? இன்னைக்கு எத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல நீங்க ஆட்சியை எழுந்திருக்கீங்க. அதாவது மக்கள் தீர்ப்பை அப்படி சும்மா நமக்கு தான் மக்கள் கொடுத்தாங்க, அது ஏதோ வந்துட்டார் ஃப்ளூக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சம்மட்டி எடுத்து தலையில் அடிச்சிருக்காங்கன்ற உணர்வே இல்லாமல் இன்னமும் உலா வருகிறார்கள் என்பது திமுக பாடம் கத்துக்கலையா இந்த மக்கள் தீர்ப்பில்? அதுக்கு ஒரு அடக்கம் இல்லையே. மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோன்னு சொல்கிறாங்க சும்மா உதட்டளவில், ஆனால் திருப்பி ஆரம்பிக்கிறாங்க சினிமா கவர்ச்சி, குழந்தைகளை வைத்து வாக்குகளை வாங்கி விட்டார். ஏப்பா நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கினதை பற்றி சொல்ல மாட்டீங்க, அதிகாரம் துஷ்பிரயோகத்தை பண்ணதை சொல்ல மாட்டீங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கல. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்தால் இன்னும் பலமான அடிக்கு திமுக அதிமுக ஆயிருக்கோங்க. நான் அதில் எனக்கு அசைக்க எங்கே விட்டாங்க அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு? அவருக்கு ஏதாவது ஈக்குவல் சான்ஸ் கொடுத்தாங்களா? ஒன்றுமே கொடுக்கல. நீங்கள் அது மட்டும் இவர் மட்டும் வந்து எல்லா பகுதியிலையும் போய் மக்களை சந்தித்து உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்றத நேரடியாக கேட்டிருந்தாருன்னு வச்சுங்க, அநேகமாக 200க்கு மேலே ஜெயிச்சிருப்பார். அதனால் இன்னமும் அவங்களுக்கு அந்த மக்கள் தங்களை தண்டித்திருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள் என்ற உணர்வே இல்லாமல் சதவிகித கணக்கை போட்டுக்கின்னு யாரை ஏமாற்ற பார்க்குறாங்க. அதே போல் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக நாளைக்கு தான் அவங்க மீட் பண்ண போகிறாங்க பொழுது. இன்னைக்கு ஏடிஎம்கே பண்ணுறாங்க, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரில. ஒரு செய்தி வருது, தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்கலான்ற மாதிரி ஏதோ அரசலாக பேசிகிட்டு இருக்கிறதா. அப்படி நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா நல்லது தான். தீர்ப்பை மதிக்கிறோம் நாங்கள். ஏன்னா இப்போ திமுக நாளைக்கு மீட்டிங் போட போகிறாங்க, எதிர்கட்சி தலைவராக யாரை போடுவாங்க தெரியல. தப்பி தவறி அனுபவமே இல்லாத, ஆற்றலே இல்லாத உதயநிதியை திரும்பவும் குடும்ப அரசியலை நுழைச்சாங்கன்னு வச்சிங்களேன், இந்த கட்சிக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடுங்க. இப்போவாது அவங்க வந்து இந்த ஃபேமிலி ரூல் டைனஸ்டி பாலிடிக்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி, அப்பா நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம், அதனால் இனிமேல் நம்ம வந்து சீனியர்ஸு கட்சியில் அனுபவம் வாய்ந்த ஆட்களை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டாங்கன்னா இந்த கட்சி பிழைப்பதற்கு வழி இருக்குது. இல்லைன்னா அது இன்னும் பாதாளம். ஏன்னா இப்ப காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் வெளியே போயிடுச்சு, கூட்டணியிலிருந்து வெளியே போயிடுச்சு. இப்ப உள்ளாட்சி தேர்தல்லாம் நடக்க போகுது, நாடாளுமன்ற தேர்தல் சும்மா கண்ணிமைக்கும் நேரத்துல காலம் ஓடிடும் 29ல. அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? காங்கிரஸ் கட்சி 4.5% 5% சொன்னா கூடங்க, நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கிற அணிக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்.
நம்புகிறார்கள். நம்புவாங்க. உங்களுக்கு பழனிசாமிக்கு கேட்ட கேள்வி 24 உங்களை கேட்பாங்கல்ல, who is your பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? உதயநிதி ஸ்டாலினா இல்ல கனிமொழியா? ஆக மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக போகுதுங்க திமுக. காங்கிரஸ் வந்து இப்பவே அவங்க வந்து they are away from the alliance. அவங்க வந்து தாவேகாவுக்கு கிரீன் சிக்னல் ராகுல் காந்தி கொடுத்துட்டாரு. இல்லை, உண்மையிலே காங்கிரஸ் has committed a blunder. செல்வ பெருந்தகையும் சிதம்பரமும் சுயநல கணக்குல அந்த கட்சியை பலி கொடுத்துட்டாங்க. செல்வ பெருந்தகைக்கான தீர்ப்பு மக்கள் கரெக்டா கொடுத்துட்டாங்க. மக்கள் கரெக்டா கொடுத்தாங்க. பட் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடுன்ற மாதிரி காங்கிரஸ் வந்து 18 தொகுதியில் இருந்தது, இன்னைக்கு வெறும் 5 தொகுதிக்கு சுருங்கி போச்சு. அதனால சரி, இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு, கொண்டாட்டங்கள்லாம் ஊஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்ட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க எப்படி ஒரு தமிழ்நாடு அரசு அமையும், தொங்கு சட்டமன்றம் எப்படி இங்க மெஜாரிட்டி நிரூபிக்க போறாங்க அப்படிங்கிறது பல விதமான யூகங்கள் வந்துட்டு இருக்கு. இவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களோட பார்வையில சொல்லுங்க சார். எப்படி சார் இந்த அரசு அமைய போகுதுன்னு நினைக்கிறீங்க? அரசு நாளைக்கு அமைஞ்சிருங்க. அதுக்கான எல்லா முஸ்தீபுகள் வேலைகள் இதெல்லாம் மியர் ஃபார்மாலிட்டி தான். அதாவதுங்க, அரசு அமைக்கிறதுக்கு பெரும்பான்மையை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் போதும். இப்போ தமிழ்நாட்டில் 3 ஃபார்மேஷன் இருக்குது. டிவிகே அது தனியாக களத்தில் சந்தித்து கூட்டணி இல்லாமல் 108 ஓட்டு வாங்கியிருக்கு, 108 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் 107 தான். ஏன்னா விஜய் 2 தொகுதியில் நின்று இருக்காரு. 2 கையும் தூக்க முடியும், 2 கையெழுத்த போட முடியும். அதனால எஃபெக்டிவ்லி 107 தான். ஒன்று வந்து திருச்சி கிழக்கு வேற யாராவது நிறுத்திட்டு வர்ற வரைக்கும் அது வந்து கணக்கில் வராது. அது இல்லாமல் திமுக வித் பிளஸ் தான் கூட்டணி 21 கட்சிகளோட, அது வந்து 70க்கு மேலே கிடையாது. அதே போல் அதிமுக பிளஸ் பாஜக அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 50 தாண்டல. அதனால நோபடி அவுட் ஆஃப் தீஸ் 3 நோபடி இஸ் கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங் கவர்மெண்ட் எக்ஸப்ட் டிவிக்கு தான் சிங்கிள் லார்ஜஸ்ட். ஸோ கவர்னருக்கு வேற வழி கிடையாதுங்க. அவர் வந்து விஜயை தான் இன்வைட் பண்ணி, விஜயும் கோரிட்டாரு, என்ன கூப்பிடுங்க, உரிமை கோரல் கடிதமெல்லாம் கொடுத்தாச்சு. நேச்சுரலி ஆளுநர் கேரளாலேருந்து அவர் தானே இப்போ தற்காலிக பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு. அதனால அவர் வந்து நேற்றே உட்காந்துட்டாரு. ஒரு லெட்டர்லாம் போய் சேர்ந்தாச்சு, கரஸ்பாண்டன்ஸ் அதெல்லாம் 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். இன்னைக்கு மாலைக்குள்ள அநேகமாக விஜயை கூப்பிட்டுருவாரு, சந்திப்பார். அவர் வந்து அமைச்சர்கள் பட்டியலை கொடுத்துருவாங்க நாளை காலையில். ஸோ நாளைக்கு வந்து பதவியேற்பு விழா நடந்துடும். முழு மந்திரி சபையும் ஏற்றுக்குமா, இல்லை விஜய் மட்டும் கூட ஒரு 2-3 லெப்டினன்ட்டுக்கு மட்டும் ஏற்றுக்குவாங்களா? அப்புறம் வந்து நம்பிக்கை வாக்கில் வெற்றி பெற்ற பிறகு மந்திரி சபையை விரிவாக்கம் பண்றாங்களா? இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு என்ன பண்ண போறாங்க? இதெல்லாம் வந்து பின்னால பேசலான்ட்டு இப்ப விஜய் மட்டுமே கூட எடுக்கலாம், அல்லது விஜயோட 1-2 சீனியர்ஸ் எடுத்துக்கலாம். அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் மொத்தம் இன்னும் நிரூபிக்கவே இல்லையே, அது ஒரு டெஸ்ட் இருக்குல்ல, அது நடந்துரும். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது கவர்னருக்கு வந்து வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. விஜய் தான் கூப்பிட்டாகணும், விஜய் தான் பதவி பிரமாணம் பண்ணி ஆகணும். ஆனா அவர் ஒரு இக்கண்ணா வைக்கலாம், ஒரு கண்டிஷன். அதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இருக்கு. 14 நாளுக்குள்ள 2 வாரத்துக்குள்ள நீங்க உங்களுடைய பெரும்பான்மையை சட்டசபையில நிரூபிக்கணும்னு சொல்லலாம். அதுக்காக ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் 2-3 நாள் நடக்கலாம். சபாநாயகர் தேர்தல், துணை சபாநாயகர் எலெக்ஷன், நம்பிக்கை வாக்கு, இது மாதிரி லிமிட்டட் பிசினஸ் பண்றதுக்காக ஒரு 3 நாள் 4 நாள் கூட இது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்தலாம். அதுக்கு வழி இருக்கு. அப்போ அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நம்பிக்கை கோரும் வாக்கை அவர் வந்து ஒரு 118 பேருக்கு மேல ஆதரிச்சிட்டாங்கன்னா தேர் எண்ட்ஸ் த மேட்டர். அது டிவிக்கே ஆளுங்களா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சட்டசபைக்குள்ள எத்தனை எம்எல்ஏ ஆதரிச்சாங்கன்னு தான் பிரச்சனை. அப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் ஹஸ் ஷோன் இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து இணையமா இன்னைக்கு காலையில சத்தியமூர்த்தி பவன்ல எம்எல்ஏக்கள் மீட்டிங் போட்டாங்க. 5 பேருமே வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும், அமைச்சருக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது நேச்சுரல் தானேங்க. நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் வித்தவுட் எனி பிரைஸ். விலை இல்லாமல் எந்த பொருளும் கிடைக்காது. ஏதாவது ஒரு விலை கொடுத்து தான் ஆகணும். விஜய் இஸ் ரெடி டு பே த பிரைஸ். பே த டெவில் இட்ஸ் டியூன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பேய்க்கு உண்டானது பேய்க்கு கொடுத்துரு, தேவதைக்கு உண்டானது. அது மாதிரி அவரவர்களுடைய பலம் அதற்கேற்றா போல அவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. 2வது விஜயும் வந்து கூட்டணி ஆட்சிக்கு எதிரானவர் இல்லை.
அன்லைக் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்க தான் மொத்தமாக நாங்கள் தான் வச்சுக்கோம். கூட்டணி தேர்தலில் ஜெயிக்க வேணும், ஆனால் ஆட்சி அமைக்க நாங்கள் தனி கட்சி, நாங்கள் மட்டும்தான் ஆட்சி. அது என்ன அப்படி ஒரு தவறான புரிதல்? ஓட்டு வாங்கிறதுக்கு எல்லாரும் வாங்க வாங்க என் கூட, ஆனால் அரசபையில் உட்காரணும்னா அது நீங்கள்லாம் வெளியே வாசலுக்கு போங்கன்னா அது ஒரு தவறான ஒரு புரிதல். அதை ஒரு நல்ல தத்துவம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து தனி கட்சி ஆட்சி தாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு மக்களே தீர்ப்பு கொடுத்துட்டான், 2 பேர் சேர்ந்து ஆட்சி பண்ணுங்கடான்ட்டு, இல்லையா? அதனால வந்து அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா கூட்டணி ஆட்சி தான். திருமாவளவனே நேற்று சொல்றாரு, பல காலமா சொன்னதை இன்னைக்கு மக்களே கூட்டணி ஆட்சிக்கிட்டாரு. ஸோ அப்ப அவர் சொன்னதை தான் சொல்லியிருக்காங்கன்னா அப்ப அந்த தீர்ப்பு அவர் ஏத்துக்கிறாருன்னு தான் அர்த்தம். கரெக்ட் தான் சார். நானும் விஜய் தம்பிக்கு எதிராக எந்த இடத்துலயும் பேசினது இல்லை. அதெல்லாம் டுபாகூருங்க. நம்மளே கேட்டிருக்கிறோம். அவரு பிஜேபி RSS வடிவம் கையாளு அவங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்கலாம் பேசியிருக்காரு. சரி, இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறது தானே. ஸ்டாலின் சொல்லியா புதுக்கோட்டையில 234 தொகுதியிலையும் நாங்க ஜெயிப்போம், அந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னாருல்ல. அதனால வந்து இதெல்லாம் மறப்போம், மன்னிப்போம், அவ்வளவுதான். அதை சீரியஸா எடுத்துக்க வேணாம். அப்ப அவர் திமுக கூட்டணியில் இருந்தாரு, விஜயை திட்டினா விஜயை அடிச்சாதான் அவருக்கு சீட்டு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கையில பேசினாரு. இப்போ யதார்த்தம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. பாருங்க, நீங்க 46 தனித்தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குங்க SC STக்கு. அதுல 23 தொகுதியை தாவேக்கான்ற கட்சியே வென்று இருக்குங்க. அப்போ தலித் மக்கள் எந்த அளவுக்கு விசிகாவை விட்டு போயிட்டாங்க அப்படின்றது விளங்குது இல்ல. அதனால இவங்க ஒரு கேம் பிளே பண்ணாங்களே சார். காட்டுமன்னார் கோயிலில் நீங்க நில்லுங்க, இன்னொன்று புதுச்சேரியில் இவங்க பண்ண குழப்பமா இருக்கட்டும், அந்த திருமாவளவனை போட்டு அலக்கழிச்ச எம்பியை விட்டுட்டு இங்கே மாநில அரசியலுக்குள்ள வாங்க அப்படின்னு பண்ண இந்த அலக்கழிச்சல் இது மக்கள் ரொம்ப தெளிவாக கூடாதுன்னு தடுத்ததே திமுக தான். மாநில அரசியலில் அவர் கரெக்டாக தான் ஜட்ஜி பண்ணார். 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் முழுமையாக மாறும், அப்போ நான் இருக்கணும் என்னுடைய கட்சியை வழி நடத்த அப்படின்லாம் நினச்சி தான் காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டி போட போகிறேன்னு சொன்னார். ஆனால் திமுக வந்து அதை ரசிக்கலை, விரும்பலை. ஏன்னா சட்டமன்றத்தில் இவர் வந்துட்டாருன்னா உதயநிதி ஸ்டாலினை விட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணிடுவார். ஸோ தன்னை விட அதிகமாக திறமை இருக்கிற செயல்படக்கூடியவங்களை யார் விரும்புவாங்க? அதனால தான் கம்பல் பண்ணி அவரை வந்து இன்னொன்று 2.5 வருஷம் தான் ஆச்சு, கடலூர் MP, அதுக்கு மறுதேர்தலாம் வேணாம் அங்கேயே இருங்கன்ட்டாங்க. ஆனால் அந்த குழப்பத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் கட்சியே சாராத ஜோதிமணிக்கு சீட்டை கொடுத்தாரு, காங்கிரஸ்காருக்கு. அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. நான் விசிகா மெம்பரே இல்லை, காங்கிரஸ் ஆச்சே, நான் அங்கே தானே சீட்டு கேட்டிருந்தேன், திருமாவளவன் இருந்தாலும் நன்றின்ட்டார். இப்போ காங்கிரஸுக்கு 6வது ஒன்று இருக்குது விசிகாவில். 2 பேரில் வன்னி அரசு அதனுடைய துணை பொதுச் செயலாளர், காலங்காலமாக விசிகாவில் திருமாவளவனோட பயணம் பண்ணுறவர், அவர் வந்து கமிட்டட் விசிக்கு. ஆனால் அந்த ஜோதிமணின்னு காட்டுமன்னார் கோயிலில் அவர் கலிய பெருமாளுடைய இளைய மகன், அவர் காங்கிரஸ்கார், அந்த ஃபேமிலியே காங்கிரஸ். அதனால் இப்போ காங்கிரஸுக்கு ஒரு லாட்ரி மாதிரி 5+1 இருக்குது.